கடல் கோழி கருவாடா, இதான் கடல் கோழி, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி கறி போட்டுருவோம். இது வந்து கடல் கோழி, இது தோல் உரிச்சது, பால் சுறா கருவாடு அடி காட்டு. இப்போ கருவாடு வாங்குறேன்னா கிண்ணியாக்கு வந்துடலாம். இல்லைங்க, இது என்ன கருவாடு இது? திருக்க கருவாடு. பாருங்கள், திருக்க கருவாடுலாம் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும். மான் கொம்பு மாதிரி இருக்கும். கீழே கிலாக ஏதாச்சும் 2380 ரூபாய் கிலோ. இது நீளமாக எவ்வளோ விலாங்கு மீன். இந்த பாலம் தான் இலங்கையில் மிக நீளமான பாலம் அப்படின்னு சொல்லப்படுது, கிண்ணியா பாலம். நண்பர்களே, நானும் ஸ்பாக். இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீலங்கா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் கிழக்கு மாகாணத்தில் கிண்ணியா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறாங்க. இந்த ஊரில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த ஊரில் வந்து கருவாடு வந்து ரொம்ப ஃபேமஸ். நீளத்துக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஊரில் வந்து ஃபுல்லாகவே கருவாடு காய வைப்பாங்களாம். காலை நேரங்களில் ஃபுல்லாக காய வைப்பாங்க. இவங்க வந்து கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. போல பிரம்மாண்டமான ஒரு கருவாடு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை கிண்ணியா சம்மந்தமாகவும் இந்த கருவாடு சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். கிண்ணியா அப்படிங்கிற ஊர் பார்த்திங்கன்னா திருகோணமலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே உள்ள ஒரு ஊருங்க. இது ரொம்ப அருமையான கடற்கரைலாம் இருக்குது. அந்த கடற்கரை காட்டுறவங்களுக்கு பாருங்கள், அமைதியான கடற்கரை. தூரத்தில் பெரிய பெரிய கப்பல்கள்லாம் நிற்கிது. நீங்கள் பார்க்கலாம், நடுவில் தீவு ஒன்று இருக்குது. நிறையா மக்கள் வந்து இங்கே மீன் பிடிக்கிறாங்க இந்த ஏரியாவில். கப்பல்லாம் தூரத்தில் நிற்கிது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பெரிய கப்பல் அதெல்லாம். அப்படி ஏகப்பட்ட இங்கே ஒரு தீவு ஒன்று இருக்குது. இந்த ஒரு கப்பல் நிற்கிது. அதே மாதிரி இங்கேன்னு ஒரு கப்பல் நிற்கிது பாருங்கள். இங்கே ஒரு தீவு, இந்த ஒரு கப்பல். ரொம்ப அருமையான ஒரு பீச்சாக இருக்குங்க. இங்கே கருவாடு நிறைய காய வச்சுக்கிறாங்க, அதை போய் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே கருவாடு காய வைக்கக்கூடிய மேசை தான். இதெல்லாம் காய வச்சுருக்கிறாங்க. அப்படி கடையிலையும் போயிட்டு என்னென்ன மாதிரி கருவாடெலாம் இருக்குது, எவ்வளோ ரேட் விற்கிறாங்கன்னு நம்ம கேட்கணும். இது எல்லாமே பாருங்கள், அப்படியே எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். இந்த மெத்தடில் இது ஃபுல்லாக காலையில் ஏர்லி மார்னிங் காய வைப்பாங்களாம். எல்லாம் கருவாடு, பெரிய பெரிய கருவாடு. காஞ்ச பிறகு சாயங்காலம் எடுத்துருவாங்க போல். இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் கருவாடு தான். கடலுக்கு ஆப்போசிட்டில் நிறைய கருவாடு கடை இருக்குது. அப்படியே போவோம். மீனுமே விற்கிறாங்க. மீனை பார்த்துட்டு அப்படியே போவோம். கருவாடு இது கார மீன் தானே. இது கார. இது என்ன மீன் எனக்கு சரியாக தெரியல. இந்த டைகர் ப்ரான். இது என்ன மீன் தானே சூட. இதான் மாசு மீன், டியூனா ஃபிஷ். இந்த மீன் இங்கேயும் கருவாடு காய வச்சுருக்காங்க. எவ்வளோ கருவாடுன்னு போடுறோம். இந்த கருவாடு இது கயல் மீன். இது எல்லாம் கயல் மீன் தானே. இது நீளமாக உள்ள விலாங்கு மீன். விலாங்கு. இதெல்லாம் விலாங்கு தானே. இது கெளுத்தியா? ஃபுல்லாக கெளுத்தி கருவாடு. இதெல்லாம் எவ்வளோ கிலோ? இது வந்து 1200 ரூபா. 1200 ரூபா. நம்மளுக்கு 350 ரூபா. இந்த முரல் மீன் கருவாடு எவ்வளோ? அது 1000 ரூபா. 1000 ரூபா. எல்லாமே 3.30 வளர்த்துக்கிறாங்க தான் இந்தியா ரேட்டு தெரிஞ்சுக்கிறேன். விலாங்கு கருவாடெலாம் 1300 ரூபா. வேறு பெரிய சைஸ் கருவாடு இருக்காண்ணா. இது என்ன கருவாடு இது? திருக்க கருவாடு. பாருங்கள், திருக்க கருவாடெலாம் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும். மான் கொம்பு மாதிரி இருக்குது. இதெல்லாம் எவ்வளோண்ணா? 1600 ரூபா. 1600 ரூபா. இந்தியாவில் ஒரு யூடியூப் சேனல். இது நெத்திலி கருவாடு இருக்குமா இங்கே நமக்கு? இது என்ன சூட கருவாடு. இங்கே ருவா ட்ரை ஃபிஷ் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒன்று இருக்குது. இது பெரிய கடையாக இருக்குங்க. ஏகப்பட்ட கருவாடு இருக்குது. சும்மா போய் விலைகள் கேட்போம், என்னென்ன மாதிரி கருவாடு இருக்குன்னு பார்ப்போம். உள்ள நுழைஞ்சவொடனே நெத்திலி கருவாடு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாலக்காய். இது வந்து வாழை மீன் கருவாடு போல். ஏகப்பட்ட வெரைட்டி கருவாடு இருக்குங்க. சொல்கிறாங்க எவ்வளோ மீன் கருவாடு.
ஆனால் இது என்ன கருவாடுனா? கட்டப்பாறை. கட்டா கட்டா கருவாடு. எவ்வளோ சைஸ்னு பாருங்கள். இது எவ்வளோ கிலோ? இதெல்லாம் கீரை கிலோக்கா? இதான் துணிச்சி பண்ண 2380 ரூபாய் கிலோ. லங்கா மேக்கி இது 2680 ரூபா. மேகனா मैं मुना ना इंपोर्टेड करो लंका में मदद पूरा सिंगल लंका के இது என்ன கருவாடுனா? கட்டா. கட்டா. இது வெளிநாட்டு கட்டாவா? இம்போர்ட். வெளிநாட்டு கட்டா. இது எவ்வளோ கிலோ? இது கிலோ 2200. வேறு டிஃப்ரெண்ட்டான இது இந்த நெத்தல் இதெல்லாம் வந்து சப்பர் மோரா. இது என்ன கருவாடு இது? சப்பரை. 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 தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சப்பர் அல்லவா? சப்பரை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த சப்பரை அப்படிங்கிற மீனுக்கு என்னென்னு தெரியல. நான் தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகுதா? ஏற்றுமதி பண்ணுறீங்களா வெளியூர்? வெளிநாட்டுக்கும் போகுது, உள்நாட்டுக்கும். இதில் எவ்வளோ கிலோ? சப்பரை. எவ்வளோ கிலோ? நல்ல சைஸில் இருக்கு. பஸ் வாங்க. தலைப்பாத்து கருவாடா? கீரி மீன் நம்பர் 1 கீரி. இதுதான் கீரி மீன் கருவாடு. இங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த நாட்டில். இது எவ்வளோ கிலோ? 1500 ரூபா. இங்கே பாருங்க. அது என்னது? சுறாவா? பால் சுறா கருவாடு. அள்ளி காட்டு. இப்போ கருவாடு வாங்குறேன்னா கிண்ணியாக்கு வந்துடலாம் இலங்கை. வந்தீங்கன்னா சரி. அது முகா கடைக்கு வாங்க. முகா கடை. இவங்க பார்த்தீங்கன்னா வேறு என்ன கருவாடு? இது வந்து 2200 ரூபாய். நம்ம ஊருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 750 ரூபா 800 தாங்க முடியும் மாசு ஒரு கிலோ. பாருங்கள் இது வந்து இது என்ன கருவாடு? கட்டா கருவாடு. பாறை கட்டா. நல்ல சைஸ். சரியான சைஸாக இருக்கு கருவாடு. சரி அந்த மாதிரியும் பண்ணுறீங்க நீங்கள். இதெல்லாம் என்ன கருவாடு? கடல் கோழி. கடல் கோழியா? கடல் கோழி கருவாடா? இதான் கடல் கோழி. நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி கறி கொடுப்போம். இது வந்து கடல் கோழி. இது தோல் உரிச்சது. தோல் உரிச்ச கருவாடு. சரி சரி. சிங்களத்தில் மூது குக்குலான்னு சொல்லி. இது சிங்களத்தில் மூது குக்குலா. அதை வச்சு தான் தமிழ் பேர் வச்சுட்டீங்க கடல் கோழின்னு. ஓகே ஓகே. ஆனால் தமிழ் பேர் வந்து இந்தியாவில் இதுக்கு என்ன பேர் தெரியாதுன்னா கடல் கோழி. இந்த மீனுக்கு கடல் கோழி இல்லை அப்படி ஒரு பேர் இல்லை, வேறு பேராக இருக்கும். சரி சரி சரி. இதனால் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பீங்க. இது கருவாடாக இருக்கிறனால என்ன மீன் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இது பேர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் பேர் அதாவது தமிழ்நாட்டில் சொல்கிற பேர். அந்த மாதிரி ட்ரை ஃபிஷ் ஐட்டம் வைக்கிறீங்க. மாசி சம்பல். இது மாசி சம்பல்ங்கிறது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இது கொஞ்சம் உரப்பாக இருக்கும். கட்டை மிளகாத்தூள் மாசி உடைச்ச மாசி. இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது. இலங்கையில். ஆமாம் ஆமாம்மா. இவர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? வாங்க ஃபஸ்ட்டு மானா. என்ன படிக்கிறீங்க ராஜா? 5ஆம் ஆண்டு. சரி சரி. நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறீங்க. ஓகே. தமிழ் சஃபாரி சேனல் பேர் தமிழ் சஃபாரி. இங்கே தான் அடித்தார். இது இறால் சம்பல். இந்த இதுதான் இறால் எல்லாமே. இது உம்பளக்கடை சம்பல். உம்பளக்கடை மாசி சம்பல். சிங்களத்தில் வந்து உம்பளக்கடை, தமிழில் மாசி. வேறு வித்தியாசமான கருவாடு இருக்கா? இது பொம்பளி கருவாடு தானே இது? இதுதான் இந்தியாவில் இது என்ன மீன் சொல்லுவாங்கன்னு தெரியல. பொம்பளி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன மீன் நமக்கு சரியாக தெரியல. லின்னாவா? இங்கிலீஷ் பேரா? இது லின்னா. இதுக்கு பொம்பளி கருவாடு என்னன்னு தெரியல. பொம்பளி பேர் வைக்கிறது. ஓகே. இது வந்து கூனியா? கரடியா? இது கூனி. இது சின்ன நெத்தலி. இதெல்லாம் நெத்தலி வந்து எந்த நாட்டில் உள்ளது? இது ஈரான் நெத்தலி. இதெல்லாம் எவ்வளோ கிலோ? கிலோ 1000 ரூபா 1200. 1000 ரூபா. எங்கள் ஊர் காசுக்கு 300 ரூபா முடியும். உருளைண்டா என்னது? பொருளா? பெரிய கேது. உங்களுக்கு இந்த முன்னுக்கு காய போடுற இடம்லாம் இருக்குது. இதில் தான் காய வைக்கிறீங்க. நீங்கள் கடல் பக்கத்தில் இல்லைங்கன்னே காய வச்சுக்கிறீங்க. சரி.
இப்போ 2-3 மாதம் இங்கே மீன் இல்லை. எங்கள் கடையெல்லாம் கருவாடு அப்படின்னு பார்க்குற இடம்லாம் கருவாடு. காய வைக்கிற இடம் கொஞ்சம் பரவாயில்ல. காய வைக்கிற இடம் மீன் படு இல்லை, காய வைக்கிறதுக்கு மீன் விழக்கூடாது. சுற்றி காய வைப்போம்னா மீன் பாடு சரியான குறைவு. இதோட விலை குறையும், கருவாடு நிறைய எரிக்கும். அடுத்தது மீன் 10 மீன் கருவாடு போகிறது இல்லை, வாசி 10 இல்லை. மீன் விலை போட்டு கூடுதலாக கிண்ணியா மாதிரி வேறு எங்கேயும் கருவாடு இல்லை. கிண்ணியாக தான் பெஸ்ட்டு. நாங்கள் எல்லாமே கூட கூட்டு வந்து கொடுத்த கருவாடு சீசன். எங்கள் பேர் என்னமா எங்கள் கடை வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ சாமானியம் இது ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. எந்த பகுதியில் கூட கருவாட்டுக்கு இவ்வளோ பெரிய கடை எந்த பகுதியில் பார்க்கலாம், இவ்வளோ பெரிய கடை பார்க்க முடியாது. பண்ணா மீன் தானே? பண்ணா கடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சைஸ் நம்ம ஊரில். பெரிய சைஸ் இதெல்லாம் கிலோ எவ்வளோ? கிலோ 5 கிலோ குறைய எவ்வளோ? 2300 பண்ணா கடை பாருங்க, நம்ம பகுதியில் வந்து கிடைக்கும். இது ரொம்ப பெரிய சைஸ். இது என்னது? சுறா கருவாடா? 10 கிலோக்கு மேலே இருக்கும் போல. 10 கிலோக்கு மேலே இருக்கு. எவ்வளோ பெரிய கருவாடு பாருங்க. இதோட பெருசு இருக்கு. இதோட பெருசு இருக்கா? இப்போ கையில் இருக்கா? இதெல்லாம் எவ்வளோ கிலோ இருக்குது? இதெல்லாம் கிலோ 2000 ரூபா. இதெல்லாம் இங்கே பிடிக்கிறதா வெளிநாட்டில் பிடிக்கிறதா? இங்கே பிடிச்சி இங்கே வந்து பிடிக்கலாம் சாப்பிட்டு. வேறு எல்லாமே இருக்கு. பால் சுறா, இது என்ன வெட்டி வெட்டி இது என்ன கலப்பத்து நல்லா பெரிய இஸ்ஸோ இருக்கு பாருங்க. ராவல் கருவாடு பெரிய ரால் இருக்கு பாருங்க. பெரிய ரால். பெரிய ரால். இது வந்து அப்படி காய வச்சது மட்டும் வேறு எதுவும் காய காய வச்சது இது எவ்வளோ கிலோ? இதெல்லாம் 1000 ரூபா. பாக்கெட் 1000 கிலோ பாக்கெட் 1000. மட்டி. மட்டி கருவாடு இப்போ வந்து மட்டி கருவாடு இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. நீங்கள் வந்து கட்டிக்குளோவில் வந்து கிண்ணியா போகிறதுக்கு ஊர் போகிறதுக்கு முன்னாடியே வந்துருக்குங்க. அந்த மாதிரி வண்டி நிப்பாட்டி நம்ம வந்து நம்ம ஸ்விஃப்ட் டைப்பில் இது பொம்பளை கருவாடு. இந்த மாதிரி கருவாடு ஐட்டம் மாதிரி நிறைய இருக்குது. இது என்ன கருவாடு? இது வந்து பலையா கருவாடா? இது தமிழில் என்ன மீன் பேர் சொல்கிறது? கூரை. சூரை. அதானே? இதுதானே டியூனா ஃபிஷ் தானே? மாசி மீன். மாசி மீன் சொல்கிறாங்க. அதை பார்க்க தெரியும். ஃபார் யூ ட்ரை ஃபிஷ். ஒரு கடையில் பெரிய பெரிய கருவாடாக தொங்குதுங்க. என்னன்னு ஆனால் இதெல்லாம் என்ன கருவாடு? சுறா கருவாடு. பாருங்க, அதான் ஃபுல்லாக அதிகமாக சுறா கருவாடு தான் இருக்கிற மாட்டேன். அது எல்லாமே சுறா கருவாடு. நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஊர் பார்த்திங்கன்னா இலங்கை கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கிண்ணியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர். இது பார்த்திங்கன்னா திருகோணமலையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துலையும் இலங்கை தலைநகர் கொழும்புலேருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊருங்க. ஆரம்ப காலத்தில் இந்த ஊர் வந்து ஒரு தீவாக இருந்திருக்குது. அதாவது லகூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்ப்பகுதியினுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆரம்ப காலங்களில் இந்த ஊருக்கு வரக்கூடியவங்க படகு மூலமாக, பெரிய படகு மூலமாக பயணிச்சிருந்துருக்கிறாங்க. இப்போ மஹிந்த ராஜபக்சோடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு பாலம் வந்து இந்த ஊரில் கட்டியிருக்கிறாங்க. அதுதான் கிண்ணியா பாலம்னு சொல்லக்கூடிய மிக நீளமான பாலம். இலங்கையில் இருக்கக்கூடிய மிக நீளமான பாலம் அப்படின்னு சொல்லி இந்த கிண்ணியா பாலம் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 396 மீட்டர் நீளமுள்ள ஒரு அருமையான பாலம். இந்த பாலம் வந்த பிறகு, அதாவது கிண்ணியாவுக்கும் திருகோணமலை மோதிர இந்த பகுதிகளுடைய போக்குவரத்து வந்து ரொம்பவே எளிதாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 96% இஸ்லாமியர்களும் 3.5% தமிழ் மக்களும் 0.5% சிங்கள மக்களும் இந்த ஊரில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 75,000க்கும் அதிகமான மக்கள் இந்த ஊரில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் பார்க்க முடியுது. இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு ஊர்னு சொல்கிறாங்க. 500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊரை பற்றிய வரலாறுகள் இருப்பதாகவும் 400 ஆண்டுகளுக்கும் பழமையான பள்ளிவாசலும் இந்த ஊரில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஊரை சுற்றி நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனால்
கன்னியா அப்படிங்கிற பகுதியில் சுடுதண்ணி கிணறு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதே மாதிரி மார்பிள் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கடற்கரைலாம் இருக்குது. நேரமின்மை காரணமாக இந்த ஊரில் நிறைய விஷயங்களை நம்மளால் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சுங்க. வரக்கூடிய காலங்களில் இறைவன் நாடினால் திரும்பவும் இலங்கைக்கு வரும்போது கிண்ணியா உள்ளே போய் அதில் ஊரில் உள்ள முக்கியமான விஷயங்களை எல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ கிண்ணியா சம்மந்தமான ஒரு சில தகவல் நம்ம தமிழ் சஃபாரி சொந்தங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.